Hi everyone, welcome to VLAN channel. நான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 1.7ஓட செகண்ட் சம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா ப்ரொசீட் பண்ணலாம். Determine the values of lambda for which the following system of equations த்ரீ ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இந்த த்ரீ ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, லேம்டா எந்தெந்த வேல்யூ லேம்டா வரும்போது எப்பெல்லாம் யூனிக் சொல்யூஷன் வரும், எப்ப நான் ட்ரைவல் சொல்யூஷன்ஸ் வரும் அப்படின்றத கேட்கறாங்க. நான் ட்ரைவல்னா என்னது? இட் இஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா ட்ரைவியல் சொல்யூஷன், நான் ட்ரைவல் சொல்யூஷன்னா யூனிக் சொல்யூஷன். சாரி, நான் ட்ரைவல் சொல்யூஷன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஓகேவா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்றது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஏன்னா எல்லாமே என்ன வந்திருக்கு, ஜீரோ ஜீரோ ஜீரோ. ஓகேவா? ஜீரோ வந்தாலும் என்ன அர்த்தம்? அது ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். எப்ப யூனிக் சொல்யூஷனா மாறும், எப்ப நான் ட்ரைவியல் சொல்யூஷன் ஆகுனா இன்ஃபைனைட்லி சொல்யூஷனா மாறும்ன்றது தான் கேட்கறாங்க. ஏன்னா இந்த லேம்டா வேல்யூஸ்க்கு. அதே மாதிரி நம்மள இந்த சால்வ் பண்ண சொல்லல, வெறும் லேம்டாவோட வேல்யூஸ் மட்டும் கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாமா? போடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம அது பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்? ஸ்டார்டிங் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வேணும். அதுக்கப்புறமா அதை நம்ம எக்லான் ஃபார்முக்கு மாற்றணும். மாத்திட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் தனித்தனியா போடணும். போடலாமா? ஃபர்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதணும். அப்புறம் ஒயோட கோஎஃபிஷியன்ட்ஸ், அப்புறம் ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 1 4 2. 1 4 2. ஒயோட கோஎஃபிஷியன்ட் அது 1 3 1. இப்போ 1 3 1. அப்புறம் ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 3 லாம்டா 2. 3 லாம்டா 2. அப்புறம் லாஸ்டா 0 0 0. இப்படி நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க எலமெண்ட் 1 இருக்கான்றத பார்த்துக்கணும். இல்லைன்னா நம்ம கொண்டு வரணும். அப்படி 1 இருக்கு, ஏற்கனவே இதுல 1 கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. ஏன் 1 நம்ம எடுத்துட்டு வரணும்னா, 1 இருக்கும் போது நம்மளால ஈஸியாவே என்ன பண்ண முடியும், எக்லான் ஃபார்மை கொண்டு வர முடியும். கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணி நம்ம ஈஸியாவே எக்லான் ஃபார்மை கொண்டு வந்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸே எழுதியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்னோட விஷயம் பண்ணணும். என்னன்னா, செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது தான். ஏன் இன்டர்சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் ரோ இஸ் இன்டர்சேஞ்ச் பை தேர்ட் ரோ. ஏன்னா செகண்ட் ரோல லேம்டா இருக்கு. ஓகேவா? லேம்டா லாஸ்ட் ரோல இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால யூனிக் சொல்யூஷனாவும் நான் ட்ரைவியல் சொல்யூஷனாவும் அதை மாற்ற முடியும். நிச்சயமா நான் எப்படியும் நம்ம ஃபைனல்ல இதை மாத்தி தான் ஆகணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இப்பவே மாத்திக்கலாம், ஸ்டார்டிங்லேயே மாத்திடலாம். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வந்துடும். செகண்ட் ரோ தேர்ட் ரோ தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். என்ன வருதுன்னு பாருங்க, 2 1 2 0 4 3 லாம்டா 0. எப்பயுமே இந்த மாதிரி அன்னோன் வேரியபிள் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம அதை லாஸ்ட் ரோல வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அது ஏன்னா லாஸ்ட் ரோ தான் என்ன ஆகும், லாஸ்ட் ரோ தான் நம்மளோட அது ட்ரைவியலா யூனிக்கா அப்படின்றத, நான் ட்ரைவியல் அப்படின்றத நம்மளால ஈஸியா மாற்ற முடியும். அந்த லாஸ்ட் ரோல இருந்தாதான். செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் ரோல இருந்துச்சுன்னா நம்மளால அவ்வளவா எதுவும் பண்ண முடியாது. அதனால நிச்சயமா நம்ம லாஸ்ட் ரோக்கு தான் கடைசியில இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்போம். நம்ம இப்பவே பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ரோ 2வையும் ரோ 3வையும் பண்ண போறோம். ஏன்னா எக்லான் ஃபார்ம்ன்றது என்னது, எக்லான் ஃபார்ம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, டயகனல்னு ஒரு இது இருக்கும் மேட்ரிக்ஸ்ல. அந்த டயகனலுக்கு கீழே இருக்க எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கும், ஜீரோஸா இருக்கணும். ஜீரோவா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் கிடைக்கும். அதான் நம்ம எக்லான் ஃபார்ம்னு சொல்லுவோம். இப்ப அது ஜீரோவா மாத்துறதுக்காக என்ன பண்ண போறோம், டயகனல் கீழே இருக்க எலமெண்ட்ஸை
ரோ டிரான்ஸ்மிஷன்ஸ் பண்ணி எக்லான் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பண்ணலாம், 2 0 ஆகிடும். அப்புறம் இந்த நம்பர் பண்ணலாம், அப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும், இது ஃபுல்லாகவே ஜீரோஸாக வந்துடும். ஓகேவா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்லான் ஃபார்ம்னு சொல்லுவோம். இப்போ ரோ டிரான்ஸ்மிஷன் என்ன பண்ண போறோம்னு பாருங்க. செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் நம்ம சேர்த்தே பண்ணலாம். செகண்ட் ரோ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோ 2 ரோ 1 மைனஸ் 2 ரோ 1. ரோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரோ 2 வந்துருக்கு இல்லையா, ரோ 2 இருக்கு ஏற்கனவே. ரோ 1 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 2 ஆயிடுமா, அந்த 2 எடுத்துட்டு போயிட்டு நம்ம இந்த 2 கூட சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 0 வரும். அவ்வளவுதான், நம்மளோட எய்ம் என்னது, 0 வர வைக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா, இப்போ அதே மாதிரி தான் இது நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணி இது கூட சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 4 - 4 0. அவ்வளவுதான், புரிஞ்சுதா, உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப ரோ 3 பாருங்க, ரோ 3 மைனஸ் 4 ரோ 1, 4ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிடுவோம். இப்போ பண்ணலாமா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் ரஃப் காலம்ல போட்டுக்கோங்க, நான் இங்கே போடுறேன். ரோ 2 எடுத்து இங்கே எழுதுறேன். ரோ 2 எது, ரோ 2 இதான் ரோ 2. அப்போ 2 1 2 0. அப்புறம் 2 ரோ 1, 2ஆல மல்டிப்ளை பண்ணி ரோ 1 எழுதிக்கணும். அப்புறம் சப்ராக்ட் பண்ணணும். ரோ 1 என்னது, இதான் ரோ 1, 2ஆல மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ 1 × 2 2, 1 × 2 2, 3 × 2 6 0. இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது, 2 - 2 0 வந்துடும். 1 - 2 -1 வந்துடும். 2 - 6 ரெண்டுமே சேம் சைன் இல்லை, ஆப்போசிட் சைனு. லார்ஜஸ்ட் நம்மளோட சைன் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. இப்போ -6 - 2 வந்து 4. அப்போ அதே தான் 0. ஓகேவா, இது என்னது, ரோ 2ஓட இது. இப்போ ரோ 2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரோ 3க்கு போடலாமா. ரோ 3ஓட டிரான்ஸ்மிஷன் என்ன பாருங்க, இது ரோ 2ஓட. இப்போ ரோ 3க்கு பார்த்தீங்கன்னா, ரோ 3 என்னது, இதான் ரோ 3 எடுத்து எழுதுங்க. இப்போ 4 3 லாம்டா 0. அப்புறம் 4 ரோ 1, ரோ 1 நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க போறோம். இதான் ரோ 1, 4ஆல மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு என்ன வருது, 4 4 12 0, 3 4 12 இல்லையா, அதனால 12 0. இப்போ நம்ம என்ன பண்றோம், சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க, எல்லாத்தையும் நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. 4 - 4 0 வந்துடும். 3 - 4 வந்து -1 வந்துடும். லாம்டா -12 வந்துடும். அப்புறம் 0 வந்துடும். ஓகேவா, நம்ம என்ன பண்ணலாம், ரோ 3 எடுத்து எழுதலாம். ரோ 3. இப்போ நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை எடுத்து எழுதலாமா. பாத்தீங்கன்னா ரோ 1 என்னது, 1 1 3 0 எழுதியாச்சா. இப்போ ரோ 2 எடுத்து எழுதுங்க, இதான் ரோ 2. அப்போ 0 -1 -4 0. ரோ 3 எடுத்து எழுதுங்க, அப்போ 0 -1 லாம்டா -12 0. இதான் ரோ 3. இப்போ நம்மளுக்கு ரோ 2 கிடைச்சிச்சு, ரோ 3 கிடைச்சிச்சு, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் வரணும். அதனால இங்கே -1 இருக்கா, இந்த இடத்துல நம்மளுக்கு 0 வரணும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியுமோ அது பண்ணலாம். நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து ரோ 1 இன்வால்வ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுல 1 இருக்கு. இந்த 1 வச்சு எது பண்ணாலும் நம்மளுக்கு ஏற்கனவே வந்திருக்க 0 போயிடும். அதனால அதை வச்சு இது பண்ணக்கூடாது. ரோ 2க்குள்ளேயே ரோ 3க்குள்ளேயே நம்ம என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஜீரோஸை வர வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோ 3 நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரோ 2 கூட சப்ராக்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ரோ 3 தானே, ரோ 3 என்ன பண்ண போறோம், ரோ 3 ரோ 2 கூட சப்ராக்ட் பண்ண போறோம். பண்ண நம்மளுக்கு என்ன வந்துடும், 0 வந்துடும். இங்க வந்துடும், புரியுதா. இதான் ரோ 2. இந்த ரோ 3 கூட சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு 0 வந்துடும். பாருங்க, ரோ 1 நோ சேஞ்சஸ், அது அப்படியே தான் இருக்க போகுது. ரோ 2 நோ சேஞ்சஸ், அதுவும் அப்படியே தான் இருக்க போகுது. ரோ 3 தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ரோ 3 எடுத்து எழுதிக்கலாம். இதான் ரோ 3. 0 -1 லாம்டா -12 0. ரோ 2 என்னது, இதான் ரோ 2. 0 -1 -4 0. இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். சப்ராக்ட் பண்ண எல்லா இடத்துலையும் நீங்க நெகட்டிவ் சைன் போடணும். போடலாமா, போட்டாச்சு. இது என்னது, ரோ 3, இது ரோ 2. இப்போ நம்ம என்ன பண்றோம், சப்ராக்ட் பண்றோம்.
எல்லாம் இப்போ நெகட்டிவ், ரெண்டு நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு என்ன ஆகும், பாசிட்டிவ் ஆகிடும். இப்போ இது பாசிட்டிவ் +1, இது +4. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 0 0 0வாக தான் வரும். போது -1 +1 0 வந்துடும். லாம்டா -12 +4. -12 +4 நம்ம ரெண்டு இது ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வந்துடும், -12 தான் லார்ஜஸ்ட் நம்பர். இப்போ லாம்டா -12 4 போச்சுன்னா 8, அப்போ லாம்டா -8 வரும், அப்புறம் 0 வந்துடும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்ன வருது, 0 0 லாம்டா -8 0. இந்த மாதிரி நம்மளுக்கு கடைசி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு எக்லான் ஃபார்மும் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், இட் இஸ் இன் எக்லான் ஃபார்ம் எழுத முடியுமா, therefore it is in எக்லான் ஃபார்ம் அப்படி நம்ம எழுதிடலாம். ஓகேவா, டன்னா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் தனித்தனியா லாம்டா என்ன வேல்யூவா இருந்தா அது யூனிக்கா இருக்கும், என்ன வேல்யூவா இருந்தா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனா இருக்கும்ன்றத பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் லாம்டா வந்து என்னவா இருந்தா யூனிக் சொல்யூஷனா இருக்கும். யூனிக் சொல்யூஷன் என்னது, ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்குமா. இதுல நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு, மாறாது. அப்ப நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை இருக்கு, 3 இருக்கு, x y z. ஓகேவா, அப்ப நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 இருக்குன்னா அப்ப ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் அதுவும் 3 தானே வரணும், அது கம்பல்சரி. அப்பதான் அது யூனிக் சொல்யூஷனா இருக்கும். அப்ப 3 வரணும்னா என்ன வரணும், இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரணும், லாம்டா வந்து நாட் ஈக்குவல் டு 8 வரணும். ஒருவேளை 8 வந்துருச்சுன்னா 0 ஆயிடுமே, 8 - 8 0 ஆயிடும். அப்ப நமக்கு 0 வரக்கூடாது. வரக்கூடாதுன்னா நாட் ஈக்குவல் டு 8. இப்போ லாம்டா நாட் ஈக்குவல் டு 8 இருக்கும் போது என்னவா இருக்கும், ரேங்க் வந்து ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏஓ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். எத்தனை இருக்கு, 3 இருக்கு, ஈக்குவல் டு 3. ஓகேவா, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இஸ் 3. என்னது, x y z. ஓகேவா, அன்னோன்ஸ் எத்தனை இருக்கோ அது ஃபிக்ஸ்டு, அதில் மாற்ற முடியாது. அதனால ரேங்க் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அப்போ நாட் ஈக்குவல் டு 8 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், எல்லா வேல்யூஸ்க்குமே ஒரு இன்டிஜர் வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரேங்க்கு நிச்சயமா என்ன வந்துடும், இது ஃபுல்லாகவே ரேங்க் தானே. இப்போ 3 நான்-0 ரோஸ்னா என்ன வந்துடும், இது வந்து 0 வராமல் எனி இன்டிஜர் வந்தாலும் நம்ம என்ன சொல்லலாம், அதை நான்-0ன்னு சொல்லலாம். நான்-0 ரோ வந்துருச்சுன்னா அதை ரேங்க்கு எடுத்துக்கலாம். அப்போ 3 நான்-0 ரோஸ் ரேங்க் ஏல, ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் 3 நான்-0 ரோஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. therefore என்ன பண்ணலாம், it has யூனிக் சொல்யூஷன் எழுதலாமா. therefore it has யூனிக் சொல்யூஷன்ஸ். யூனிக் சொல்யூஷன் எழுதிட்டு அடுத்து என்ன எழுதணும், சொல்யூஷன் இஸ் ட்ரைவியல் சொல்யூஷன் அப்படின்னு எழுதணும். therefore the solution is ட்ரைவியல் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எழுதிட்டு முடிச்சிடலாம். ஓகேவா, டன்னா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, என்ன பண்ணுவோம், நாட் ஈக்குவல் டு லாம்டா வந்து நாட் ஈக்குவல் டு 8 இருக்கும் போது என்னவா இருக்கும், யூனிக் சொல்யூஷனா இருக்கும். ஓகேவா, ஓகே, டன். இப்போ ட்ரைவியலா இருக்கும், ட்ரைவியலும் யூனிக்கும் ஒண்ணுதான், அதனால அதை ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரைவியல் கொடுத்தாலும் யூனிக் சொன்னாலும் உங்களுக்கு தெரியணும். இப்போ நான் ட்ரைவியல் சொல்யூஷன் அப்பனா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ லாம்டா என்ன வேல்யூவா இருக்கணும், லாம்டா வந்து ஈக்குவல் டு 8 இருக்கணும். ஏன்னா ஈக்குவல் டு 8 இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஈக்குவல் டு 8 இருக்கும் போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்துடும், 0 வந்துடும். அப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 இருக்கும். எத்தனை, 3 இருக்கும். ஆனா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2 கிடைக்கும். இது ரெண்டு தான் நான்-0 ரோவா இருக்கும், இது ஃபுல்லாவே 0 ரோ ஆயிடும். ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அதுக்கும் இது ரெண்டும் நான்-0 ரோவா இருக்கும், லாஸ்ட் ரோ 0 ரோவா ஆயிடும். அப்ப நம்மளுக்கு ரேங்க் என்ன வந்துடும், ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அப்ப 2 வந்துடும். 2 வந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3. அப்ப என்ன வந்துடும், லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன் வந்துடும். அப்ப நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் லெஸ் ஆச்சுன்னா இட் இஸ் a condition for infinitely many solutions. ஓகேவா, பாருங்க என்ன வந்துடும், ரேங்க் ஆஃப் ஏ இஸ் equal to rank of augmented matrix, it is less than
இருங்க ஃபர்ஸ்ட் இது ஈக்குவல் டு 2 இஸ் லெஸ் தென் நம்பர் ஆஃப் unknowns என்ன எத்தனை இருக்கு unknowns 3 இருக்கு ஓகேவா therefore என்ன பண்ணலாம் it has infinitely many solution எழுதலாமா it has infinitely many solutions ஓகேவா it has infinitely many solutions இப்போ next என்னன்னு பாத்தீங்கன்னா therefore the solution is non-trivial solution is a non-trivial solution is a non-trivial solution அப்படின்றது நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு ஓகேவா எப்ப lambda is equal to 8 இருக்கும்போது ஓகேவா அப்பதான் நம்மளுக்கு infinitely many solution non-trivial solution or non-trivial solution கிடைக்கும் not equal to 0 இருக்கும்போது யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும் ஓகேவா டன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் infinitely many solutionனா அதுக்கு என்ன அர்த்தம் நான் ட்ரைவியல் சொல்யூஷன் அர்த்தம் யூனிக் சொல்யூஷன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ட்ரைவியல் சொல்யூஷன் அர்த்தம் ஓகேவா இது ரெண்டுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி இன்கன்சிஸ்டன்ட் வரவே வராது ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன்ஸ்ல இன்கன்சிஸ்டன்ட் வராது நோ சொல்யூஷன்ஸ் வரவே வராது ஓகேவா அதனால எப்பயுமே என்னவா இருக்கும் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எப்பயுமே ஈக்குவலா தான் இருக்கும் ஓகேவா ஓகே மறந்துடாதீங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இதே மாதிரி நிறைய சம்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க்யூ